டெல்லியில் இருந்து சென்னை கொண்டு வரப்பட்ட 1556 கிலோ கெட்டுப்போன இறைச்சி தற்பொழுது பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் நடைபெற்ற சோதனையில் கிட்டத்தட்ட 1556 கிலோ கெட்டுப்போன இறைச்சி பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதால் பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஷெலினா, தொடர்பான கூடுதல் விவரங்கள். உணவு பாதுகாப்புத்துறை சார்பாக தொடர்ச்சியான ஆய்வு என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக கெட்டுப்போன மாட்டிறைச்சி, அதே போல கறிகள் என்பது எங்கெங்கெல்லாம் விற்பனை செய்யப்படுகிறது, பொதுமக்களுக்கு எப்படி அவர்கள் விநியோகம் செய்யப்படுகிறார்கள் என்பது தொடர்பாக தொடர் ஆய்வுகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில் தற்பொழுது டெல்லியிலிருந்து சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்ட 1556 கிலோ கெட்டுப்போன இறைச்சி என்பது பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தற்பொழுது சோதனை நடத்தி வருகிறார்கள். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இதற்கான பரிசோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அனைத்து கெட்டுப்போன கறிகளும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அதனை சென்னை மாநகராட்சி அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டு இந்த கெட்டுப்போன மாட்டு இறைச்சிகள் எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது, யாரிடமிருந்து விநியோகம் செய்யப்பட்டது என்பது தொடர்பாக முழுமையான விசாரணை என்பது தொடங்கப்பட இருக்கிறார்கள். தற்பொழுது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து அந்த கெட்டுப்போன இறைச்சியும் அங்கு வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதனை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகிறார்கள். அதே போல சோதனை நடத்திய பிறகாக இதனை கொண்டு சென்று பரியல் மைதானத்தில் இதனை அளிக்க இருப்பதாகவும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். சென்னையில் பல்வேறு இடங்களில் தொடர் சோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த பார்சல் எல்லாம் பார்த்தோம்னா நம்ம டெல்லியில இருந்து இங்க வந்திருக்கு தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ்ல. அது ஆக்சுவலா முன்னாடியே வர வேண்டிய இந்த பொருட்கள் எல்லாம் ரொம்ப டிலேவா வந்திருக்குது. இங்க ஓபன் பண்ணி பார்க்கும்போது மிக கடுமையான ஸ்மெல்லு, பயங்கர ஸ்மெல்ல இருந்திருக்கு. எல்லாமே கெட்டு போயிருக்கு. எல்லாமே புழு பிடிச்சி எல்லாம் புழுவெல்லாம் கீழே கூட இருக்கு. ஸோ இன்னைக்கு இது எல்லாமே நாங்க டெஸ்ட்ராய் பண்றதுக்கு இப்போ கொடுங்கையூர் டம்பி அடுக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறோம். ஸோ இது யாரு அனுப்புனாங்கன்னு தெரியல, யாரும் கிளைம் பண்ணல. கிளைம் பண்ணாம இந்த இடத்துலயே இருந்திருக்கு. அதனால இப்போ அவங்க இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு கொடுத்தாங்க இந்த மாதிரி இருக்குன்னு. உடனடியாக அது இந்த மெட்டீரியல் எல்லாமே, இந்த கெட்டுப்போன இறைச்சிகள் எல்லாமே நாங்க இப்போ கைப்பற்றி இப்போ நாங்க அழிச்சிடுவோம். மக்கள் கைக்கு போகாம நாங்க பாத்துக்கிறோம். அப்படிதான் வந்திருக்கு. நீங்களே பாத்தீங்க, அட்ரஸே எதுலயுமே கிடையாது. அப்படியே யார் கிளைம் பண்றாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. தெரியல, அப்படிதான் பண்றாங்கன்னு தெரியல. ஆமா, அது வந்தாங்க, யாரோ வந்தாங்க, எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்றாங்க. இது சாட்டர்டேவே வந்திருக்குது போல இருக்கு. மிக கடுமையான ஸ்மெல் இருக்கு. பாத்தீங்கன்னா புழுகெல்லாம் பிடிச்சிருச்சு. அது அவங்களாலையும் டிஸ்போஸ் பண்ண முடியாம போயிடுச்சு அவங்களாலையும். அதனால இன்னைக்கு எல்லாமே அவங்க லெட்டர் எங்களுக்கு வச்சாங்க, உடனே பாருங்க அது அப்படின்னு. உடனே பார்த்தா இவ்வளவும் கெட்டு போயிருந்தது. இதெல்லாமே நம்ம கடைங்களுக்கு போக வேண்டிய சூழ்நிலையில இருந்தது. எல்லாமே அழுகி போன நிலையில இருந்தது. அது எல்லாமே எடுத்துட்டோம். இந்த பார்சல் புக் பண்றது இந்த மாதிரி ரயில்வே ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்காங்களா? டூ அட்ரஸ் யாரு பாக்குறா? இல்ல நாங்க ரயில்வே இருக்கலாம். இல்ல நாங்க அது சொல்லி இருக்கிறோம். ப்ராப்பரா அட்ரஸ் மட்டும் பண்ணி அனுப்புங்க. நாங்க நாம்ஸ் பிரகாரம், எஃப்எஸ்எஸ்ஐ நாம்ஸ் பிரகாரம் யாராவது இந்த மாதிரி அனுப்புறாங்கன்னா அவங்க பேர், முகவரி, அவங்க போன் நம்பர், யாருக்கு அனுப்புறாங்க அவங்க பேர், முகவரி, நம்பர், இது எல்லாமே இருக்கணும். புக்கிங் அட்ரஸ் எல்லாமே லேபிளிங்கா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நாங்க ரெக்வஸ்ட் பண்ணிருக்கிறோம். அது ரயில்வே கன்சிடர் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி மீட் கெட்டு பெரிஷபிள் குட்ஸ்னு நாங்க சொல்லுவோம். கெட்டு போக குடிச்சு இது அவ்வளவு சீக்கிரத்துல கெட்டு போறதுனால இது ப்ராப்பரான அட்ரஸ் இல்லாம இது மாதிரி பண்ண வேண்டாம் அப்படின்னு நாங்க அவங்களுக்கு ரெக்வஸ்ட் பண்ணிருக்கிறோம். நாங்க ரயில்வே ஸ்டேஷன்ல புடிச்சீங்க, போன ஆகஸ்ட் 21 புடிச்சீங்க ஒரு 600 கிலோ. அது எந்த அட்ரஸுக்கு போச்சு? அதுவும் தெரியல. அதுவும் இதே மாதிரி தான். அட்ரஸ் இல்ல, பேர் இல்ல. அதாவது யார் இது பண்றாங்க, ப்ராப்பரான ஒரு போன் நம்பர், கான்டாக்ட் நம்பர் இல்ல. இந்த மாதிரி வந்துகிட்டு இருக்கு. எனக்கு இதுக்கு நம்ம எங்க ப்ராப்பரா கம்ப்ளைன்ட் பண்ணிருக்கோம். ஆமா, இல்ல நீங்களே விசாரிக்கீங்க. இது நாம நம்ம சென்னைக்குள்ள தான் இருக்கணும். இது சதர்ன் ரயில்வேஸ் புக்கிங் பாத்தீங்கன்னா ஜெய்ப்பூர், டெல்லி. இன்னைக்கு வந்திருக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் டெல்லியில இருந்து வந்திருக்குது. இந்த பார்சல் யாருக்குன்னு நான் இப்ப கண்டுபிடிக்க முடியும். அவங்களோட யாரோட பொறுப்புல வரும்னு சொல்றேன். யாருக்கு போய் யாரு புக் பண்றாங்க, இது எந்த இடத்துக்கு போய் சேர வேண்டியதுன்னு சொல்லுங்க. அது எதுவுமே தெரியல. எதுவுமே புக்கிங்ல ஆர்டர்ல இல்ல. யாரு விசாரிப்பான்னு இது போலீஸ் தான் விசாரிக்கணும். அவங்க தான் போலீஸ் தான். ஆமா, கம்ப்ளைண்ட் அவங்க கிட்ட நாங்க சொல்லிடுவோம். அவங்க பண்ணிடுவாங்க. அவங்க ரயில்வே கம்ப்ளைண்ட்ஸ் தான் பண்ணுவோம். ஏன்னா அவங்க தான் புக்கிங் பண்றதுனால நம்ம அவங்களோட நடவடிக்கை எடுக்கணும். அது மாதிரி இந்த லேபிளிங் நாம்ஸ் பிரகாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நாங்க ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணிருக்கோம். இந்த மாதிரி பண்ண வேண்டாம். இந்த மாதிரி உடஞ்ச போன பெட்டி, இப்ப தெர்மோகோல்லாம் பாத்தீங்க அப்படியே ரொம்ப டேமேஜ் ஆகி வந்திருக்கு பாத்திருக்கீங்களா? இது மாதிரி வரக்கூடாது. நார்மலா அந்த -18 டிகிரில தான் வரணும்.
அது ப்ராப்பரா வரணும், வித்தின் இந்த இவ்வளவுக்குள்ள வரணும். அதுக்கு டாக்டர் சர்டிபிகேட்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. நம்ம ஏற்கனவே நம்ம சொன்னோம் டாக்டர் சர்டிபிகேட் இருக்கணும், யார் வெட்டி இருக்காங்கன்றது நமக்கு வேணும் அப்படின்ற மாதிரி எத்தனை நாளுக்குள்ள வரணும்ன்றதெல்லாம் இருக்குது. எதுவுமே இல்லாம வெறும் டப்பால அப்படியே போட்டு ஒரு கோல் செயின்